அன்புள்ள தமிழ் நெஞ்சங்களே, தேர்தல் என்று ஜனநாயக திருவிழா அல்ல, இது பணநாயக திருவிழா. இதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். அதன் காரணமாகத்தான் அதிகப்படியான மக்கள் வாக்களிக்காமல் 20% மக்கள் வாக்களிக்கவே வரவில்லை, வாக்களிக்க வராமல் இருந்து விட்டார்கள். ஏன் என்று பல மக்களை விசாரித்த போது அந்த வாக்காளர்கள் சொன்னார்கள், யார் ஜெயித்தால் என்ன, எங்களுக்கு என்ன நன்மை வரப்போகுது, நாங்கள் என்ன நன்மை அடையப் போகிறோம், ஜெயித்தவர்களுக்கு லாபம், பொதுமக்களுக்கு என்ன லாபம்? இதை என்னிடத்தில் லட்சக்கணக்கான மக்கள் சொல்லி மிகவும் வருத்தப்பட்டார்கள். அதனால்தான் 100% வாக்கு பதிவாகவில்லை. வருகின்ற தேர்தலிலாவது 100% மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். என்னுடைய கொள்கை என்னவென்றால், தேர்தல் என்பது ஜனநாயக திருவிழா. இதைத்தான் நான் சொல்லுகிறேன், செய்கிறேன். ஆனால் பொதுமக்கள் அப்படி நினைக்கவில்லை. இது பெரிய வியாபாரம் என்று நினைக்கிறார்கள். இதிலே ஜெயித்தவர்கள் மிகுந்த லாபம் பெறுகிறார்கள் என்றெல்லாம் பொதுமக்களினிடத்திலே சொல்லி மிகவும் வருத்தப்பட்டார்கள். இந்த வருத்தத்தை யார் போக்குவது? மத்திய அரசு போக்குமா, மாநில அரசு போக்குமா? தேர்தல் கமிஷன் என்பது மிகவும் சிறந்த முறையில் தான் இருக்கிறது. ஆனால் மக்களின் மனநிலை என்ன என்பதை தேர்தல் கமிஷன் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. தேர்தல் கமிஷன் அப்படி நினைத்து பார்த்திருந்தால் இன்றைக்கு 100% வாக்கு பதிவாகி இருக்கும். இதற்காக நான் மிகவும் வருத்தப்படுகிறேன்.